பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு நெஞ்சங்களே, மீண்டுமாக ஆண்டவருடைய கிருபையின்படி மகிமையின் நேரத்திலே வேபும் தொலைக்காட்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் பேரிலே இந்த நிகழ்ச்சி நிரல்கள் அடங்கியிருக்கிறது. எனவே இதிலே ஆண்டவருடைய நாமத்தை தான் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும், இன்பமானாலும் துன்பமானாலும்
நாங்கள் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், நாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்துகிற நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த நேரத்திலும் ஆண்டருடைய சமூகமே தஞ்சம் என்று அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடியிருக்கிற நாங்கள் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள், ஆண்டவர் தான் நமக்கு ஆயனாயிருக்கிறார், அவரே என் ஆயன், எனக்கு குறையேதும் இல்லை என்று தாவீது ராஜா பாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நேரத்தில் எசேக்கியேல் ஆகமத்திலே 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசித்தால் 11, 12 வசனங்கள். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையில் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தைகளை தேடி போவேன். மப்பும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்று மீட்டு வருவேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் மீண்டுமாக, ஓர் ஆயன் தன் மந்தையில் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்று மீட்டு வருவேன். ஆண்டவர் நம்மை மீட்கின்றவராயிருக்கிறார். நாங்கள் ஏதோ ஒரு வகையில் காணாமல் போன மனிதர்களாயிருக்கின்றோம். நம்முடைய சுயத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நம்மை நாமே இழந்தவர்களாய் கூட இருக்கிறோம். நமக்குள்ளே நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்றது கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது. கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் இன்றைக்கு மனிதர்கள் நடமாடுகிறதை பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்வாயிருக்கிறது. ஏதோ பிறந்திட்டம் வாழ்ந்திட்டம் இறந்து மடிவோம் என்று சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டுத்தான் அவர் நம்மை தேடி வந்தார். நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தார் ஆண்டவர். அவர் ஆயனாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய கோலும் கைத்தடியும் நம்மை தேற்றுகிறது. முடியாததை நடத்தி முடிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், இந்த 12வது வசனத்தின் கடைசி பகுதியில், மப்பும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன். மப்பும் மந்தாரமான நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கசப்புக்கள் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், எவ்வளவு காயங்கள் இருந்தாலும், என் ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம் என்று நம்பி வருகின்ற போது ஒரு நாளும் அவர் நம்மை நிராகரிக்க மாட்டார். எல்லா முகங்களிலும் இருந்து வழிந்தோடுகிற கண்ணீர்களை துடைக்கிற தேவன் நானே என்று சொன்ன ஆண்டவர் வரலாற்று காலத்திலே கண்ணீரோடு வந்த மக்களை அவர் வெறுங்கையோடு அனுப்பவில்லை. எனவே கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு விதைகளையும் அக்களிப்போடு அறுவடை செய்ய பண்ணுகின்ற ஆண்டவர்தான் நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற ஆண்டவர், நாங்கள் தேடுகின்ற ஆண்டவர், நம்மத்திலே வாசம் செய்கின்ற ஆண்டவர், நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர், நமக்காக வேண்டி காத்திருக்கின்ற ஆண்டவர், நமக்கு நல்லாயனாயிருக்கிறார். எனவே நமக்கு புத்துயிர் கொடுக்கின்றவர், நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கின்றவர் இதோ நம்மத்திலே அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற போது அவருடைய அசைவாடுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். நமக்கு வழிகள் திறக்கப்படும். ஆராதித்த தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நம்மத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். அவருடைய தெய்வீக பிரசன்னம் வரலாற்று காலத்திலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ராயேல் மக்களுக்கு முன்னால் சென்றது போல நமக்கு முன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் சென்று கொண்டே இருக்கிறது. அவர் நல்லாயனாக நம்முடைய தேவைகளை அறிந்தவராயிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் அந்த நல்லாயனை இந்த நாளிலும் வாழ்வு கொடுக்க வந்தவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அவரை நாங்கள் ஆராதிக்கின்ற மக்களாய் முன்வர வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சம். இந்த உலகத்தில் நாங்கள் எஜமான்கள் எத்தனையோ பேர் ஏமாற்றலாம், எத்தனையோ தலைவர்கள் நமக்கு ஏமாற்றலாம், உறவுகள் நம்மை ஏமாற்றலாம், அயலவர்கள் நம்மை ஏமாற்றலாம், நிராகரிக்கலாம்.
துன்புறுத்தலாம், எத்தனையோ விதமான எதிராளிகள் எழும்பலாம், கிளம்பலாம். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற போது, அதனாலே தான் தாவீது ராஜா 23வது திருப்பாடலில் சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆயன், எனக்கு குறையொன்றும் இல்லை. பசும் புல் வெளியில் எங்களை மேய்க்கின்றவர், அமர்ந்த நீரோடைக்கு அழைத்து செல்லுகின்றவர், எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நான் நீடித்த நாட்களாய் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆறுதலையும் ஆற்றுப்படுத்தலையும் செய்கின்ற ஆண்டவர், அனுக்கிரகங்களை செய்கின்ற ஆண்டவர், பல்வேறு தடைகளை நிர்மூலப்படுத்தி அனுகூலமாக நம்முடைய காரியங்களை மாற்றி கொடுக்கின்ற ஆண்டவர், எங்களுடைய துக்கங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்க வல்ல ஆண்டவர் நமக்கு ஆயனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆயனை வரவேற்று ஒரு விசை ஆராதிப்போமா? நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். இதோ இந்த இடத்திலும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ இன்னும் அதிகமாக பலன் கொடுக்கின்ற மக்களாய் நீர் மாற்றுவீராக. பிள்ளைகளோடு பேசுவீராக. பிள்ளைடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, பிள்ளைடைய முன்னேற்றத்துக்கு எந்தெந்த காரியங்கள் தடையாகவும் முரண்பாடுகளாயும் இருக்கிறதோ, ஆண்டவரே நீர்தாமே சுவாமி வழக்காடுவோரோடு வழக்காடுகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீர். யுத்தம் செய்கிறவர்களோடு யுத்தம் செய்கின்ற தேவன் என்று சொல்லியிருக்கிறீர். நானே உனக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்னால கடந்து செல்வதற்காக உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். பிள்ளைகள் ஏறெடுக்கின்ற துதிகள், நன்றி பலிகளை நீர் ஏறெடுப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் என்ன நடந்தாலும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாய் நீர் உருமாற்றும் ஐயா. பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, அங்கும் இங்கும் நிலை சாயாதபடி ஆண்டவரே உம்மிலே அவர்கள் வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு சான்று பகருகிற மக்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடும் ஆண்டவரே. ஐயா, நீர் தொடுவீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் ஏற்கத்தோடும் ஆண்டவரே பல்வேறு வகையான துன்பங்களோடும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. உம்முடைய பதிலுக்காக, உம்முடைய ஆண்டவரே ஒவ்வொரு விதமான அனுகூலங்களுக்காக வேண்டி பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பிள்ளைகள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை சாட்சியாய் மாற்றப் போவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக வாழுகின்ற அந்த வைராக்கியத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாய் நீர் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார்
யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. பொன்மணி போல் என்னை காப்பவரே, கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஆண்டவருடைய தேவ சந்நிதியிலே அமர்ந்திருக்கிற நாங்கள் மீண்டுமாக ஆண்டவர் பேசுகின்ற இன்னும் ஒரு வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். மலாக்கி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் படித்தால், அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவருடைய பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை. மலாக்கி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள் இவ்வாறு அமைகிறது. ஒரு பணிவிடை செய்யும் மகன் மீது தகப்பன் கருணை காட்டுவது போல ஆண்டவர் நமக்கு கருணை காட்ட வல்லவராம். அந்த கருணை காட்டுகிறதை தான் ஆண்டவர் என் ஆயன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆயனிடம் கருணை இருக்கிறது, பரிவிருக்கிறது, அன்பிருக்கிறது, அவருக்குள்ளே பொறுப்புணர்வு இருக்கிறது, ஒரு கடமை உணர்வு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஏனோ தானோ என்று வழி நடத்தவில்லை. உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு தாய் போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், மலாக்கி ஆகமத்தின் ஊடாக ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருந்தனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டாரா. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவருடைய பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரை தலைமுறை தலைமுறையாக இரக்கம் செய்வார் என்று வேதத்தில் பார்த்திருக்கிறோம்.
ஆண்டவருக்கு அச்சத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆண்டவருடைய திருமுன் நாங்கள் வருகிற போது நமக்குள்ளே அச்சம் இருக்க வேண்டும். நம்முடைய தேவையில்லாத வாழ்க்கைகளை குறித்து ஒரு அச்சம் பெற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு எதிராக நடக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அச்சம் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் உன்னிப்பாக கேட்கின்றார். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உன்னிப்பாக கேட்கின்றாரா? நாங்கள் பேசுகிறதை, நாங்கள் செய்கிறதை, எங்களுடைய அசைவுகள் நகர்வுகளை அவர் உன்னிப்பாக பார்க்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு ஆயனாயிருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் அப்படி சொல்லவில்லை. நம் ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். நானே உனக்கு ஆயன் என்று சொல்லி, நானே நல்ல ஆயன். எனவே இந்த நாளிலும் சங்கீதக்காரன் 23வது திருப்பாடலிலே சொல்லுகிறதை மீண்டுமாக பார்த்தால், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளியில் என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நேர் வழியில் நடத்திடுவார். அவர் எனக்கு புத்துயிர் அளிக்கின்ற ஆண்டவர். ஆயனாயிருக்கிறவர், தன் மந்தைகளை தேடிச் செல்லுகின்றவர், அதனுடைய காயங்களை கட்டுகிறவர், அதனுடைய வழிகளை சீர்படுத்துகிறவர், அதற்கு அமைதியான நீர்நிலைகளிலே கொண்டே அமர்த்துகிறவர், பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கிறவர், புத்துயிர் கொடுக்கின்றவர். அதே நேரம் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சேன், ஏனெனில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். பாருங்கள், எந்த ஒரு இருளோ திகிலோ நம்மை அணுகாது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஆயனாயிருக்கிறார். ஆடுகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் ஆயன் என்னோடு இருக்கிறார். நான் எங்கே போனாலும் என் ஆயன் என்னோடு வருகிறார். என் ஆயனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த குட்டிகள் அந்த ஆயனிலே சரணடைய வேண்டும். எனவே இந்த நாளிலும் நாங்கள் பயப்படாதபடி, கலங்காதபடி, குழம்பாதபடி அவருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்பிக்கையிலே நாங்கள் தரித்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திலே நாங்கள் அமருவோம். அவருடைய சமூகத்திலே என் ஆண்டவர் எனக்கு ஆயன் என்று சொல்லி ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு இனி நான் எதற்கும் கலங்க மாட்டேன் என்று சொல்லி அவரை ஆராதிக்கின்ற மக்களாய் மாறுவோம். என்ன நேர்ந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு ஆயனாயிருக்கிறார். என் அப்பா எனக்கு ஆயனாயிருக்கிறார். என் தந்தை எனக்கு ஆயனாயிருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு ஆயனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துவேன் என்ற அந்த உள்ளம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். எனவே இந்த நேரத்தில் நாம் அவ்வளவு பேரும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். யார் யாரெல்லாம் சொல்ல முடியாத தேவைகளோடு இருக்கிறார்களோ, நிச்சயமாக ஆயனாயிருக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராயிருக்கிறார். அதனதன் காலங்களிலே ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவர். எனவே அவரால் எல்லாமே முடியும் என்று நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக ஊற்றுவோம். எல்லோரும் சேர்ந்திருந்து கரங்களை விரித்து நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமா? மகா அன்பும் இரக்கமும் கனிவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நல்லாயனாயிருக்கிறவரே, எங்களை நல்ல நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லுகிறவரே, உணவூட்டுகிறவரே, பசும்புல் மேய்ச்சலில் மேய வைக்கின்றவரே, புத்துயிர் ஊட்டுகின்ற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம் ஐயா. எங்கள் முழு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய சொல்ல முடியாத தேவைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்திலே நான் சமர்ப்பிக்கின்றேன் ஆண்டவரே. என்னுடைய நோய்கள், என்னுடைய இல்லாமைகள், என்னுடைய இயலாமைகள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய பாவ சார்புகள் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நானே தேடி சென்ற பலவீனமான காரியங்கள், அதே நேரம் அதிலே நான் மூழ்கி கிடக்கின்ற ஆண்டவரே பாவங்கள், இதோ இந்த நேரத்தில் என்னை மன்னிப்பீராக. உம்முடைய கரங்களால் என்னை ஏந்தி கொள்ளும் ஆண்டவரே.
என்னை சுமந்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அன்பிலே நான் நிலைத்திருக்க உம்முடைய கிருபையின் ஆவியை என் மத்தியிலே ஊற்றும் ஆண்டவரே. இப்படி நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோமா? அன்பான ஆண்டவரே, இப்படி மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய அருட்கரங்கள் ஆண்டவரே தொடட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு நீர் நல்லாயனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய ஆடுகளாயிருக்கிறார்கள். அவர்களுடைய சத்தங்களுக்கு நீர் செவிமடுக்கின்ற ஆண்டவர் அப்பா. இதோ இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய அழுகுரல்களுக்கு பதில் கொடுப்பீராக. இந்த பதில் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே இருக்கட்டு சுவாமி. நீர் பிள்ளைகளோடு பேசும். பிள்ளைகளை தொடர்ந்தும் வழிநடத்தும். யாவற்றையும் எனது ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அது உன்னத நாமத்தினாலே இறந்து ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.